பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வை கோபால்சாமி என்ற வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை பற்றியும், இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்த கதையை பற்றி சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெள்ளத் தெளிவாக நிறைய விஷயங்களை மிக மிக தெளிவாக சொல்லிவிட்டார் ராதாகிருஷ்ணன். ஆனால் இதற்கு மேலும் சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன. சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பூதங்கள் எல்லாம் மிக மிக நெருங்கிய வட்டாரத்தில் இருந்தவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களுக்கு தான் தெரியும். 2006 தொடங்கிருச்சுங்க இந்த பிளவு இளவு எல்லாம். 2006ஆம் ஆண்டு இவர் எப்பொழுது ஜெயலலிதா வீட்டு கதவை தட்டினாரோ அன்றைக்கே இவர்களுடைய அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்து. நடைப்பயண நாயகனாக போனார் வைகோ. நடைப்பயணம் சென்ற பொழுது அவரோடு 500-600 பேர் போனாங்க, கூடவே போனாங்க. கருப்பு சட்டை அணிந்து ஃபுல் யூனிஃபார்மோட அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிகளை எல்லாம் தூக்கி கொண்டு போனார்கள். அந்த நடைப்பயணம் நிறைவு விழாவிற்கு வாஜ்பாய் வந்தார் அன்று. அந்த கூட்டமெல்லாம் நிறைவு பெற்றது. ஆனால் அப்பொழுதே வைகோ அவர்கள் அந்த நடைபயணத்தை சன் டிவியிலே ஒளிபரப்பவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை, எத்துப்போன குற்றச்சாட்டை வைத்தார். இது எதுக்குன்னா, பின்னாடி 2006ஆம் ஆண்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. அதற்கு முன்புதான் 549 நாட்கள் சிறையில் இருந்த வைகோ அவர்களை விடுவித்து, அதற்கு முன் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 40 தொகுதிகளிலும் வென்றது திமுக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கூட்டணி. அதன் பிறகு வைகோவே இப்படி மாறுவார்னு தெரியல. அவர் விடுதலையாகி வருகிறார். முதல் பொதுக்கூட்டம் திருவிக பூங்கா, ஷெனாய் நகருக்கு பக்கத்தில் இருக்க திருவிக பூங்காவில் நடக்குது. வைகோ மெலிந்த உடலோடு வந்து அங்கே பேசினார். நான் இங்கே கேட்டுக்கிட்டு இருந்தேன் பேச்சு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். அவ்வளவு பெரிய ஆதரவு. யாரும் வேன் வச்சு கூட்டிகிட்டு வரல, தன்னெழுச்சியாக மக்கள் வந்தார்கள். அவ்வளவு பெரிய கூட்டம் திரண்டது வைகோவுக்கு. அதன் ஏன் இப்படி போன, அதன் பிறகு ஏன் என்ன நடந்தது என்றால், 2006 கடைசி வரை வைகோ வருகிறார் என்ற நம்பிக்கையோடு திமுக தொண்டர்கள் திருச்சி மாநாட்டில் கூடியிருக்கிறாங்க. அதன் பிறகு அவருக்கு பெரிய கட் அவுட் வைக்கப்படுகிறது. கலைஞர் சொல்லிவிட்டார், அவன் தொட்டதுக்கெல்லாம் சறுக்குனதுக்கெல்லாம் சாக்குன்னு ஏதாவது சண்டை போடுவான்ப்பா, அவருடைய வரவேற்பு குறைச்சல் இல்லாமல் வைங்கின உடனே மதிமுகவினரும் வைத்தார்கள், திமுகவினரும் வைத்தார்கள். வைகோவுக்கு மிகப்பெரிய விளம்பரங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. அன்றைக்கு மாநாடு அன்றைக்கு காலையில் அவர் இங்கே தான் இருந்தார், சென்னையில். திருவேற்காட்டிலே அவருடைய கட்சி தொண்டர் கந்தன் என்பவருடைய வீட்டு திருமணத்திலே கலந்து கொண்டு வைகோ என்ன பேசினார் என்றால், எல்லா செய்தியாளர்கள் எல்லோரும் கேட்கிறோம். நாம் தனிப்பத்திரிகை, ஆகவே நாங்கள் எல்லாம் கேட்கிறோம் என்ன நடந்தது, யாரோடு கூட்டணி என்கின்ற பொழுது சொல்லுக அச்சொல்லை பிரிதொருகள் சொல் வெல்லும் தென்மை எறிந்து என்ற குரலை சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டார் வைகோ. அன்று இரவே கூட்டணி அதிமுகவோடு முடிந்து விட்டது. 35 தொகுதிகள். 35 தொகுதிகளை பற்றித்தான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறாரே ஒழிய 40 கோடி ரூபாய் வாங்கி கொண்டதை பேசவே இல்லை. அது நடந்ததே 40 கோடி ரூபாய்க்காகத்தான் என்று எல்லோருமே பரவலாகவே அறியப்பட்ட உண்மை. இந்த பேரத்தை கனகச்சிதமாக பேசி முடித்தது எல் கணேசன் அவர்கள். எல் கணேசன் அவர்களுக்கு கமிஷனாக 75 லட்சம் ரூபாயை எம்என் அவர்கள் தூக்கி கொடுத்ததாக ஒரு பரவலான ஒரு பேச்சு இன்று வரை இருக்கிறது. அதை யாருமே மறுக்கவில்லை. ஆக இந்த 40 கோடி ரூபாயும் 35 தொகுதிகளும் எப்படி 40 கோடி ரூபாய் வாங்கினார் என்றால், அம்மா ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்கிற வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, எங்கள் மாவட்ட செயலாளர்கள் பார்த்து கொள்ளுவார்கள் என்று சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் என்கிட்ட கொடுத்துங்க எல்லாத்தையும் மொத்தமான உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு. ஜெயலலிதா அவர்களுக்கு என்றைக்குமே வைகோ மேல் நம்பிக்கையே இல்லை, நல்ல அபிப்பிராயமே இல்லை. இந்த ஆள் ஏதோ திருட்டுத்தனம் பண்ண போறாரு. சரி, 35 தொகுதி நமக்கு கூட்டணின்னு ஒரு கட்சி வந்தது வரைக்கும் சந்தோஷம். 40 கோடி கொடுத்து விடுங்கன்னு சொல்லி 40 கோடியோடு போனவர் தான்
அன்றைக்கு துரை வைகோ அவர்கள் அமெரிக்காவிலே தொழில் செய்து கொண்டிருந்தார். இவர் 40 கோடி வாங்கினார் என்ற பேச்சு பரவலாகவே எழுந்தது. குற்றச்சாட்டுகளை பற்றி யாரும் இதுவரை வைகோவிடம் கேட்கவில்லை. ஆனால் இப்படி ஒன்று நடந்ததாக உறுதியான தகவல்கள் செய்தியாளர்கள் மத்தியிலே கசிந்தன. அப்புறம் எதுக்கு வெறும் 35 தொகுதிக்கு போய் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்த திமுக கூட்டணிக்கு 21 தொகுதிகளை 22ஐயும் தர்றேன்ட்டாரு கலைஞர். கேட்டதையெல்லாம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். கவிஞர் வைரமுத்து தான் பஞ்சாயத்து பண்றாரு. கலைஞரிடம் கடைசி வரை போராடுகிறார். ஐயா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. உனக்கு தெரியாதே அவனை பத்தி அப்படிங்கிறார் கலைஞருக்கு. அவருக்கு தானே தெரியும். வைரமுத்து நான் கூட்டி வந்து விடுகிறேன் என்று சொன்னார். அவ்வளவையும் மீறி அதிமுகவோடு கூட்டணி முடிவு பெற்றுவிட்டது. இந்த 40 கோடி தான் என்று பரவலாக பேசப்பட்டது. சரி, இந்த 40 கோடியை வாங்கினார் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய கட்சிக்காரர்கள் 35 பேருக்கு 35 கோடி கொடுத்தாரா என்றால், ஆளுக்கு 1 கோடி கொடுத்து தேர்தல் வேலையை பாருங்கள் என்றால் ஒரு சல்லி காசு கொடுக்கல, 1 பைசா கூட கொடுக்கல. பெரம்பூர் தொகுதியிலே நின்ற வேளச்சேரி மணிமாறன் இரவு 10 மணிக்கு மேல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வர்றாரு. என்னைய பார்த்துட்டாரு. நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். என்னை பார்த்துட்டாரு. இரவு வந்து வண்டியை நிப்பாட்டினாரு. நான் செய்தி போட்டிருந்தேன். இந்த செய்தி பேப்பர் எடுத்து கொடுத்தேன். கொடுத்த உடனே அவர் எனக்கு செலவுக்கு 2000 ரூபாய் கொடுத்தார். என்ன எங்கே போறீங்க அப்படின்னாரு. நான் பஸ்ஸுக்கு போக போறேன். இப்போ எங்கே பஸ்ஸு கிடைக்கும் அப்படின்னு, நீங்கள் டாக்ஸி பிடிச்சி போங்க அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஆட்டோ பிடிச்சி போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபா கொடுத்தாரு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். அண்ணே நல்லா இருக்கு, ஆனால் செலவு தொய்வா இருக்கு அப்படின்னு. தலைவர் கொடுத்தாரா அப்படின்னு அந்த விஷயத்தை அப்படியே போட்டு உடைச்சேன். இல்லைண்ணே 1 பைசா கொடுக்கலண்ணே அப்படின்னு. 1 பைசா கூட கொடுக்கலங்க. வேளச்சேரி மணிமாறன்லாம் செலவு பண்ணி இருக்குது. பாலவாக்கம் சோமு, காஞ்சி மாவட்ட செயலாளராக இருந்த பாலவாக்கம் சோமு, சென்னையில் தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த வேளச்சேரி மணிமாறன், எப்படிப்பட்ட தளபதிகள்லாம் இருந்தாங்க. பாலவாக்கம் சோமுலாம் எத்தனை சொத்தை வித்து செலவழிச்சாரியா. அவருக்கு வேளச்சேரி தொகுதி கொடுத்தார். 1 பைசா நயா பைசா கொடுக்கல. சொத்துக்களை விற்று செலவழித்தார்கள். அதிமுகவும் செலவழிக்கல. அந்த அம்மா தான் சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு பணம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி. வேளச்சேரி மணிமாறனுக்கு கடைசியாக ஒரு 10 லட்சம் ரூபாய் இல்லாமல் ஒரு 2000 ஓட்டில் தோத்தார் வேளச்சேரி மணிமாறன். அதே மாதிரி பாலவாக்கம் சோமு எவ்வளவு சொத்துக்களை விற்றார். பாலவாக்கம் சோமுலாம் கட்சி 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 என்று எவ்வளவோ விற்றார்கள். எத்தனை பிளட் கேம்ப், ரத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மதிமுக தொண்டர்கள் ரத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வசூலிச்சுக்கிட்டே இருப்பார் வைகோ. சங்கொலிக்கு சந்தா கேட்பாரு. சங்கொலிக்கு சந்தா கொடுத்து அழுகணும். அப்புறம் அதுக்கு அடுத்து உடனே பைய தூக்கிட்டு வந்துடுவார். கட்சி நிதி கொடுங்க, அதற்கடுத்து மாநாட்டு நிதி, அதற்கடுத்து தேர்தல் நிதி, அதற்கடுத்து பேரணி நிதி, இப்படி ஏதாவது ஒரு நிதி என்று மதிமுக பொறுப்பாளர்களை கடைக்கோடி ஏழையாக்கியது. நல்ல வசதியோடு இருந்தவர்களை எல்லாம் நடுத்தருவில் நிறுத்திய நாயகன் தான் வைகோ. அவரால் அழிந்து வேற வழியில தாக்கு பிடிக்க முடியல. எங்களால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போனவர்கள் தான் வேளச்சேரி மணிமாறன், பாலவாக்கம் சோமு போன்றவர்கள்லாம், தஞ்சை தியாகபாரி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு நல்லா இருக்கிறாங்க. பரவாயில்ல, திமுக என்ற ஒரு கட்சியினுடைய அடையாளத்தோடாவது அவங்க இருக்கிறாங்க. இந்த ரத்த தான முகாம்லாம் என்ன தெரியுமா? இந்த ரத்தத்தை எடுத்து பாக்கெட்டாக்கி ஈழத்துக்கு சென்றது இந்த ரத்தம்லாம். நாம் குறை சொல்லவில்லை. காயம்பட்டவர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு ரத்தம் கொடுத்தார். அந்த ஒருவேளை உருப்படியாக செய்தார் வைகோ. ஆனால் அதற்கு என்ன கணக்கு, பணம் வாங்கினாரா என்ற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. பணம் வாங்கி கட்சி நிதியிலே சேர்த்திருந்தால் பரவாயில்லை. பணம் வாங்காமல் எதையுமே செய்ய மாட்டார் திரு வைகோ அவர்கள். அதைவிட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எவ்வளவு அநாகரிகமாக வைகோ அவர்கள் நடந்து கொள்ளுவார் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எனக்கு நெருங்கிய தொடர்பில் இருந்த ஜெயா தொலைக்காட்சியினுடைய முன்னாள் சிஇஓவாக இருந்தவர். அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட விஷயம், டெக்கான் குரோனிக்கல் ஆசிரியராக இப்பொழுது இருக்கிறார் நினைக்கிறேன். பகவான் என்ற பெயர் வரும். கடைசி வார்த்தை, கடைசி 2 சொற்கள் பஞ்சாப்காரர்களுடைய பெயர் இருக்கும். அவர் பெயர், அதற்கு மேல் அவரை சொல்ல வேண்டாம். பகவான். அவர் பிபிசியினுடைய நிருபராக இருக்கிறார்.
அந்த காலகட்டத்தில் பிபிசியுடைய நிருபராக இருக்கார். வைகோ அரசியலில் பெரிய அளவிலே தாக்கம் செய்து கொண்டிருக்கிறார். இலங்கை பிரச்சனைக்காக 2006 காலகட்டம் என்று நினைக்கிறேன், 2006 2007 அந்த காலகட்டத்தில் தான் சென்னையில் இருக்கின்ற தினத்தந்தி அலுவலகத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடப் போவதாக பல்லாயிரம் மதிமுக தொண்டர்களோடு சென்று முற்றுகையிட்டு கைப்பற்றப் போவதாக வைகோ ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். போராட்டத்திற்கு அனுமதியும் கிடைக்குது. இந்த பிபிசி நிறுவருக்கு பகவானுக்கு ஈரான்ல அவங்க அந்த அமெரிக்க பிணை கைதிகளை பிடிச்சுக்கிட்டாங்கல்ல, அந்த ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. இவர் உடனடியாக கேமரா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வைகோவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இவர் வாங்கன்ட்டார். இவங்களும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. வந்திருக்காரு ஒரு 3:30 மணிக்கெல்லாம். 3:30 மணிக்கு நிற்கிறாங்க. ஒரு 300-350 பேர் வந்திருக்காங்க தொண்டர்கள். அதன் பிறகு வைகோ ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார் அந்த பிபிசி நிருபர், இன்றைய டெக்கான் குரானிக்கலுடைய ஆசிரியர். ரொம்ப சந்தோஷம் என்று வைகோ அவரோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு அதன் பிறகு ஆர்ப்பாட்டம் முடிந்தது. இவர் செய்தியை அனுப்புகிறார் பிபிசிக்கு. 350 பேருன்னு என்னன்னு சொல்லி அனுப்புறது அப்படின்னு சொல்லி, சரி ஒரு 750-800 பேர் என்று போட்டு பிபிசிக்கு செய்தி அனுப்பிட்டார். வைகோ அவரை மறுநாள் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். இவர் விருந்துக்கு போறாருங்க இரவு 7 மணிக்கு. இவர் நல்லா வைத்த காய போட்டுட்டு குடலையெல்லாம் காய போட்டு விட்டு போகிறார். அங்கே விருந்து மேஜையில் பார்த்தால் பரப்பன, ஊர்வன, காடை, கௌதாரி, மட்டன், சிக்கன், முட்டை, ரோஸ்ட் எல்லாம் இருக்குது. நாக்கில் நீர் ஊற போகிறார். பிபிசி நிருபர் வைகோ வரவேற்கிறார். வாயிலில் வரவேற்று எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கையில் சாப்பிட போகிற நேரத்தில் பிபிசி சனியனா அந்த செய்தியை வாசிக்கிறேன். செய்தியும் நம்ம நிருபர் தான் போட்டு காட்டுறார் ரேடியோவில். செய்தியில் வைகோ என்று சுமார் 800 பேருடன் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டார். செய்தியை வாசிச்சிட்டார். அவ்வளவுதான் வைகோவுக்கு வந்தது கோபம். அப்படியே எந்திரிச்சு விருந்து மேஜையை தட்டி விட்டுருக்காரு. அப்படியே தட்டி விட்டு, யூ லயர், ஐ பேக்ட் பை 25,000 patriots. யூ லயர், யூ டெஸ்ட்ராய் எவ்ரிதிங். I don't like to talk with you. I'm quitting this. I'm quit அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே இருந்து எந்திரிச்சு வைகோ வேகமாக கோபமாக வீட்டுக்குள் சென்று விட்டார். செய்வதறியாது திகைத்த அந்த பிபிசி நிருபர் அதன் பிறகு அங்கிருந்து பசியோடு ஆட்டோ பிடித்து வீடு சேர்ந்தார் என்பது எனக்கு என்னுடைய நண்பர் சொன்ன உண்மை சரித்திரம், சம்பவம். இவர்தான் வைகோ. விருந்துக்கு அழைத்த நபரிடம், விருந்துக்கு அழைத்தவர்களிடம் எவ்வளவு மரியாதையாக நடந்து கொண்டார், எவ்வளவு பண்போடு நடந்து கொண்டார். திருக்குறளை பற்றி பக்கம் பக்கமாக பேசுவார். பயக்கண்டும் நஞ்சுண்டவர் நயத்தக்க நாகரிகம் என்றெல்லாம் பேசி முழங்குகின்ற வைகோ நிஜ வாழ்க்கையில் மோசமான ஒரு மனிதர். இப்பொழுதாவது மல்லை சத்யா அவர்கள் அவரிடமிருந்து தப்பித்து வந்தது நமக்கெல்லாம் மிகவும் சந்தோஷம். இனியாவது ஒரு நல்ல அரசியல் வாழ்க்கை மல்லை சத்யாவுக்கு அமையட்டும் என்று வாழ்த்துகிறோம். துரை வைகோவை பற்றி சொல்லணும்னா ஒரு விஷயம், அவர் ஹிட்லர் மாதிரியான நடவடிக்கையை தன்னுடைய தொண்டர்களுக்கு, தொண்டர் எங்கே இருக்காங்க இனிமே பிடிச்சாதான், ஹிட்லர் எப்படி வலது கையிலே அந்த ஸ்வஸ்திக் சின்னம் போட்ட ஸ்கார்ஃபை கட்டியிருப்பாரோ அதே மாதிரி இவர் இப்போ மதிமுக ஸ்கார்ஃபை கட்டிக்கிட்டு தான் ஒரு ஹிட்லர் என்று சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லி கரைஞ்சு போன மதிமுகவை மீட்டெடுக்க முடியுமா? புலியை குழம்பிலே கரைத்து விட்டார், மீண்டும் புலியை அங்கிருந்து எடுக்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் பல்வேறு கட்சிகளில் கரைந்து போய்விட்டது மதிமுக. நீ என்னதான் ஹிட்லர் வேஷம் போட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. துரை வைகோ, உங்கள் தகப்பனார் 40 கோடி ரூபாய் சேர்த்து கொடுத்து விட்டார் என்று நினைக்கிறேன். இருக்கிற சொத்து பத்துகள் எல்லாம் உங்கள் பேருக்கு. ஏனென்றால் அது எல்லாமே ராதாகிருஷ்ணன் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். வைகோ பேரில் தான் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, தாயகம் முதற்கொண்டு. இந்த தாயகத்துக்கெல்லாம் கலைப்பொலி தானு எத்தனை லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு செலவழிச்சு நொந்து போனார். படம் எடுத்து நட்டப்பட்டதை விட மதிமுகவுக்கு செலவழித்து நட்டப்பட்டது தான் தானு அதிகம். இப்படியெல்லாம் பல்வேறு நபர்களை நடுத்தருவில் நிறுத்திய வைகோ தான் மட்டும் கெட்டிக்காரத்தனமாக சொத்து பத்துக்களை சேர்த்து கொண்டு
எல்லோரையும் வெளியேற்றி விட்டு சேஃபா எல்லாத்தையும் பண்ணிட்டார். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? கட்டியாண்ட மன்னர்கள்லாம் எங்கேயா? ராஜராஜ சோழர்கள் அவர்களெல்லாம் கட்டிய அரண்மனைகள் மண்ணோடு மண்ணாகவில்லையா? எத்தனை நாளைக்கு நிற்கும்? போகோல் வந்தால் எல்லாம் போயிடும். ஆகவே அரசியலில் ஒரு அருவருக்கத்தக்க நாகரிகத்தை வெளிப்படுத்துபவர், திட்டாந்தரமாக பொய் சொல்லுபவர், ஈழத்திலே நடந்த இனப்படுகொலை என்று ஈழத்திலே நடந்த சண்டையில் நம்முடைய அமைதிப்படை மேல் இவர் சொல்லாத அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், அவதூறு எவ்வளவு பரப்பியிருக்கார் வைகோ தெரியுமா? நம்முடைய அமைதிப்படை மேல் அவ்வளவு அடுக்கடுக்கான புகார்கள், அடுக்கடுக்கான பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தியவர் தான் வைகோ. இப்பொழுது திருப்பி அவருக்கு அடிக்கிறது. அந்த பொய்க்கு இன்றைக்கு விலை கிடைத்திருக்கிறது. வைகோவுக்கு பொய்கோவாக போய்விட்டார் அரசியல். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எடுத்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.